Hi everyone, welcome to Foodie story. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் புடிங். இது பிரெட் வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். முதல்ல நம்ம அதுக்கு ஒரு போர்டு எடுத்துக்கலாம். போர்டில் நான் 5 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்துக்க போறேன். இந்த கார்னர்ஸ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணதுமே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மிக்ஸியில் போட்டாச்சு. இது நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ இதோட நான் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். அதோட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதோட 1 முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டையும் சேர்த்துடலாம். இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துடலாம். நான் இன்னொரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கேரமல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு கேரமலைஸ் ஆகி வரும். இப்போ இதோட கலர் பார்த்துக்கோங்க. இது கேரமலைஸ் ஆகும்போது நல்லா கோல்டன் கலரில் மாறிடும். இந்த கலர் வந்தோடனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போறீங்களோ அதுக்கு டைரெக்டாக ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க இந்த கேரமெல்ல. இப்போ இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் இது மேலே வச்சு மூடிடுங்க. இதில் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டுடலாம். இப்போ நான் இதை குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ முதல்ல குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தையும் வச்சிடலாம். இப்போ இது விசில் இல்லாமல் இந்த குக்கரை மூடிடலாம். இது ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து நல்லா பிரெட் புடிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதோட நம்ம பிரெட் புடிங் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வியூஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.